நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். ஆணையருக்கு வணக்கம். நேற்று திருநெல்வேலியில தேர்தல் பரப்புரையை முடித்த தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தூத்துக்குடியில சாலை வளம் ரோட் ஷோ போனார். அந்த ரோட் ஷோல தளபதியுடைய எலிவேஷனை பார்த்தீங்கல்ல, எப்படி கூட்டத்தை பார்த்தீங்களா? இப்படி ஒரு கூட்டம் யாருக்காவது கூடுமா? இது தளபதி புரட்சிடா, விசில் புரட்சிடான்னு தாவேகாவுடைய விசில் அடிச்சான் குஞ்சுகள்லாம் சமூக வலைதளங்கள்ல விசில ஊதிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த தூத்துக்குடி கூட்டத்திற்கு எப்படி ஆள் சேர்த்தாங்க அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமாக சாட்டையில நம்ம ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தோம். கதறுறாங்க கீழே கிடந்து. தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்ட பொறுப்பாளர்கிட்ட சொல்லி தூத்துக்குடிக்கு நூற்றுக்கணக்கான பஸ்ஸு, நூற்றுக்கணக்கான வேனு அப்படின்னு ஆட்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு 5 தொகுதி 6 தொகுதியில் வந்து ஆட்களை கூட்டு வந்து தூத்துக்குடியில் பேச வச்சா பிரச்சனை இல்லை. பக்க தொகுதி திருநெல்வேலி, பக்க தொகுதியில் கூடிய தென்காசியிலேருந்து வந்தாங்கன்னா கூட ஓகேங்க, அது ஒரு பாயிண்ட் நிப்பாட்டி 4 மாவட்டத்துக்கு சேர்த்து பேசுவார் அப்படின்னு. ஆனால் அவர் எந்த வேட்பாளரையும் அறிவிக்கலை. திருநெல்வேலியில் பேசும்போதும் வேட்பாளர் அறிவிக்கலை, தூத்துக்குடியிலையும் வேட்பாளரை அறிவிக்கலை, வேட்பாளருக்கு ஒரு ஓட்டு கேட்கல, தூத்துக்குடியில் பேசவே இல்லை. ஆனால் அந்த ரோட் ஷோல போய் ட்ரோன் ஷாட்டை போட்டு மாச பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தெரியுமில்ல, மாஸ் மென்டாலிட்டி. இந்த மாஸ் மென்டாலிட்டி தான் கரூர் சம்பவம் நடந்துச்சு. தான் பெரிய ஆளுங்கிற காட்டுறதை தவிர விஜய்கிட்டையோ தாவேகிட்டையோ எந்த ஐடியாவும் இல்லை, ஐடியாலஜி சுத்தமா இல்லை. இந்த கூட்டத்திற்கு சாரையா தூத்துக்குடியில வண்டி வருது. அப்போ சாலையில் ஓரத்தில் நம்ம தம்பி ஒருத்தன் காணொலி எடுத்திருக்கான். எல்லா வண்டியினுடைய எண்களை பார்க்கும்போது எல்லாமே TN 30, TN 38, TN 31 முழுக்க வட மாவட்டங்கள். இப்போ TN 69, 72 அப்படின்னு வண்டி வருதுன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். முழுக்க ஆட்களை வெளிமாட்டத்திலிருந்து இறக்கி வச்சுக்கிட்டு தான் பெரிய ஆளும் கட்டிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு கடலூரில் விஜயினுடைய தேர்தல் பரப்புரை நடக்கணும். திடீர்னு பார்த்தா காலையில் ரத்துன்னு செய்தி வருது. 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில் ரத்து, இப்போ கடலூர் ரத்து. சென்னைக்குள்ளே தான் எங்களை முடக்க பார்க்குறாங்க, அடக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க, ரத்து பண்ணாங்க. கடலூர்லேயும் இன்னைக்கு ரத்து. நேற்று தூத்துக்குடியில் முடிச்சுட்டு இரவோடி ஊராக கடலூர் வர முடியும். தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் இறங்கி அப்படியே போய் சென்னையில் இறங்கி சென்னையிலேருந்து கடலூருக்கு 3 மணி நேரத்தில் வர முடியும். ஆனால் இரவோடு இரவாக பயணிப்பதுக்கு அவருக்கு சிரமமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக கடலூர் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. சாரோட டிக்கி சாலையில பயணிக்காது, சாலை வளத்துல பயணிக்கும், ஆனா சாலையில பயணிக்காது. தூத்துக்குடியிலிருந்து கடலூருக்கு ஏதாவது ஏர்போர்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. கடலூர் ஏர்போர்ட் பக்கத்துல பாண்டிச்சேரியில் இருக்கா, அங்கங்கே ஏர்போர்ட். சென்னைக்கு தாங்க போனோம், சென்னைக்கு போய் அவ்வளவு தூரம் டிராவல் பண்றதா, அது எங்களால் முடியாது, கம்ஃபர்டபுளா இருக்காரு அப்படின்னு சொல்ல செய்தி. ஆனா உண்மை அது கிடையாது. நேற்று தூத்துக்குடியில் கூட்டத்தை கூட்டியாச்சு. இது தூத்துக்குடி கூட்டம் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுமைக்கும் வர வைக்கப்பட்ட கூட்டம். இவனை உடனடியாக இரவோடு இரவாக கிளம்பி கடலூருக்கு நாளைக்கு இன்னைக்கு வான்னா வரமாட்டான். ஏன்னா அவனும் ஓய்வு எடுக்கணும்,
வண்டி தமிழ்நாடு முழுக்க வந்து பஸ் ஒரே நாள் இரவு வர முடியாது, ஒரே கூட்டம் தானே, அப்படியே கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ வராது இல்லை, அப்போ என்ன பண்ணும், ஒரு நாள் கேப் விட்டு இன்னைக்கு ஓய்வு, எல்லாரும் டிரைவர்லாம் தூங்கிங்கப்பா, தூங்கி இருந்துச்சு, நாளை காலையில் ஃப்ரெஷ்ஷாக திருப்பி எல்லாரும் கிளம்பி கடலூருக்கு வந்துருங்க. கடலூர் முடிச்சோடனே திருப்பி கேப். நான் சவாலாக சொல்கிறேன், தூத்துக்குடிக்கு வந்த விஜய் தூத்துக்குடி தொகுதியில் பேசிட்டு, பக்கத்தில் விளாத்திக்குளம் தொகுதியில் பேசிட்டு, அப்படியே ஓட்டப்படம் தொகுதியில் பேசிட்டு, கோயில்பட்டியில் பேசிட்டு, சிறுவகுண்டத்தில் பேசிட்டு, திருச்செந்தூரில் பேசிட்டு போனார்னு வைங்க. அவருடைய உண்மையான கெப்பாசிட்டி என்ன, கட்சிக்காரன் தொகுதிக்கு எவ்வளோ பேர் இருக்கிறான் அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சு போயிடும். அதனால தான் இங்கே திட்டமிட்டு 234 தொகுதிக்கும் பிரச்சாரம் போகாம, மண்டல வாரியாகவும் போகாம, இந்த மாதிரி ஒரு இடத்துல காலையில் ஒரு 15 நிமிஷம் பேச்சு, மாலையில் ரோட் ஷோ. நம்மளுடைய மாசம் மட்டும் காட்டணும். நம்ம கிட்ட கூட்டம் குறைவா இருக்கிறது தெரியவே கூடாது. நம்ம மாசா இருக்கோம், பெரிய ஆளா இருக்கிறோம், எல்லார விடையும் நமக்கு கூட்டம் கொடுத்துட்டு காட்டியிருக்கணும். அப்போ ஒரு 10 நாள் தான் இருக்கு தேர்தல் பரப்புரைக்கு. 10 நாள் 5 கூட்டம் போடுறோம். நேற்று தூத்துக்குடியில் போட்டதை இன்னைக்கு பேச வைப்போம் சோசியல் மீடியாவில் வச்சு, ஒரு வாரியஸை வச்சு. மறுநாள் கடலூரை ரத்து பண்ணிட்டு காரைக்குடியை திட்டமிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ தூத்துக்குடிலேருந்து அவன் கடலூர் போகிறது ரொம்ப தூரம், காரைக்குடி தான் பக்கம். ஒரு 5 மணி நேரத்தில் ஓடி வந்துடலாம். இவன் பூரா இன்னைக்கு போய் பதுங்கியிருப்பான். இன்னைக்கு ஃபுல்லாக சரக்கு, நேற்று குடித்த சரக்கில் நல்ல மட்டையாயிட்டு இன்னைக்கு இரவு கிளம்புவாங்க. இன்னைக்கு இரவு கிளம்பி சாரையா நாளைக்கு காரைக்குள்ள மாசம் பார்த்தீங்களா, எங்களுக்கு வெற்றியை பார்த்தீங்களாம்பாங்க. ஆனால் ஒரிஜினல் கிரௌட் என்னன்னா அது அல்ல. இவன் பூரா எப்படிப்பட்டவன்னா, விஜயனுடைய ரசிகன் ஒருத்தன் கேட்டிருக்கான், பெரம்பூரில் தளபதிக்கு ஓட்டு போட்டு காலையில் 7 மணிக்கு கிளம்பி திருச்சி கிழக்கில் போய் ஓட்டு போடுறதுக்கு எதில் போனால் சீக்கிரம் போகலான்னு கேட்டிருக்கான். சரிடா, பெரம்பூர் கிழக்கில் உனக்கு ஓட்டுக்கான்னு கேட்டிருக்காங்க. இல்லை, எனக்கு இருக்கிறது வந்து ஈரோட்டில், நான் பெரம்பூர் கிழக்கில் போய் ஓட்ட போட்டுட்டு திருச்சிலையும் வந்து ஓட்ட போடணும், பெரம்பூரில் ஓட்ட போட்டு திருச்சி கிழக்கிலையும் ஓட்டு போட்டுன்னு இருக்கான். 2 தொகுதியிலையும் ஓட்டு இல்லாத ஒருத்தன் பெரம்பூர்லேயும் ஓட்டு போட்டுட்டு திருச்சி கிழக்கிலையும் ஓட்டு போடுறான்னு சொல்கிறான் பாருங்க. அவன் தான் தாவேக்காவோட ஆளு. சரி, ஈரோடு கிழக்கிலையாவது அவனுக்கு ஓட்டுக்கான்னு பார்த்தா 17 வயசு, அங்கேயும் ஓட்டு இல்லை. எப்படி போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப இடையில ஒரு 2 பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன், உங்க அப்பா குளோஸ். இப்படிப்பட்ட கூட்டத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் நேற்று கூட்டத்தில் பேசும்போது சொல்றாரு, நமக்கு வந்து ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்டாக அதிகாரம் இல்லாத முதலமைச்சராக இருக்கிறனால தான் நம்ம திருநெல்வேலியில் கூட்டம் போட முடியுது. இதுவே சென்னையாக இருந்தால் பேச விட்டுருக்க மாட்டாங்க, மற்ற இடமா இருந்தால் பேச விட்டுருக்க மாட்டாங்கன்றாரு. காபந்து முதலமைச்சர்னா தமிழ்நாடு முழுமைக்கு தானே ஒரு முதலமைச்சர், சென்னைக்கு மட்டுமா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர்? கேர்டேக்கர் கவர்மெண்ட், கேர்டேக்கர் அதாவது காபந்து முதலமைச்சர் வார்த்தை அவர் வாயில் வரல, அதனால கேர்டேக்கர் கவர்மெண்ட்டுங்கிறாப்புல, அதாவது பாதி அந்தஸ்து கொண்ட ஒரு முதலமைச்சர். அப்போ அவர் சென்னைக்கு மட்டும் ஸ்டாலின் தன் அதிகாரத்தை செலுத்துறாருன்னு ஆதவர்ஜினா சொல்றாப்புல, விஜயும் சொல்றாப்புல. சென்னைக்குள்ள எங்களை பேச விட மாட்டாங்க, அதனால தான் திருநெல்வேலியில் பேசுறோம். இப்போ திருநெல்வேலின்னா தமிழ்நாட்டில் இருக்கா இல்லை வந்து கேரளாவில் இருக்கா? இன்னும் கேரளா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்கீங்களா? தமிழ்நாடு முதலமைச்சர் அதிகாரத்தை செலுத்துறாருன்னா சென்னையில் செலுத்துறவர் திருநெல்வேலியும் செலுத்த மாட்டாரா? திருநெல்வேலியில் ஒரு அதிகாரத்தை செலுத்தலை, அதனால ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்க போற பரப்புரைக்கு அனுமதி வாங்கிட்டீங்க. சென்னையில் செலுத்துறாரு, அப்படிதானே? ஒன்று இப்படி ஆட்டணும், இல்லை இப்படி ஆட்டணும், 2 பக்கம்லாம் ஆட்டக்கூடாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் வில்லிவாக்கம் தலைவர் வரக்கூடாது, சிட்டிக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா 16 தொகுதியில 13 தொகுதி சென்னை வந்து வாஷ் அவுட் ஆகுது திமுகக்கு. அதனால அவங்க வந்து தலைவரோட பிரச்சாரம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு அரசியல் கால் புடிச்சோட பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் சார் கையில அந்த முழு பவர் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை போட்டு நம்மள வரவிடாம பண்ணிருப்பார். கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். கடலூரில் தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கிய பிறகும் தனது பிரச்சாரத்தை ரத்து செய்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். ஆதவர்ஜினா என்ன சொல்றாப்புல, எங்களை திமுக அரசு முடக்க பாக்குதுங்கிறாப்புல. அதே கருத்தை தான் மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களும் எங்களை முடக்க பாக்குறாரு. முடக்குது என்றால் எப்படி திருநெல்வேலியில கூட்டம் போட முடிஞ்சிச்சு? திருநெல்வேலியில ஒரு தனியார் இடத்தை வாங்கி அந்த இடத்துல உங்களுடைய வேட்பாளர் ஆர்எஸ் முருகனுடைய ஏற்பாட்டில் நீங்க ஒரு டென்ட்டை போட்டு உட்கார்ந்துருக்கீங்க. சென்னைக்குள்ள அப்படி இடம் இல்லை. திருநெல்வேலியோடு சென்னை ஒப்பிடும்போது 25 மடங்கு போக்குவரத்து நெருக்கடி. உங்களுக்கு மட்டும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் 1 மணி நேர இடைவெளியில தான் பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்து தேர்தல் ஆணையம். அவர் புலம்பல. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருக்கும் 1 மணி நேர இடைவெளி தான் பிரச்சாரம், அவருக்கும் 1 மணி நேர இடைவெளியில் அவரே கொடுத்துக்கிறாரா? உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், காபந்து துணை முதலமைச்சர், அவருக்கும் 1 மணி நேர இடைவெளி தான் பிரச்சாரம். ஒரு நாளைக்கு 8 பாயிண்ட் பேசுறாரு. அவருக்கும் அப்படித்தான். தமிழ்நாடு அதே போல நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்கள், அவருக்கும் ஒரு 8 கூட்டம் சென்னையில் 1 மணி நேரம் 10 to 11 1, 11 to 11 1, 12 to 12 1, இப்படின்னு ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அரை மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க.
இவர் க்ரௌடை புல் பண்ணணும். பேசுறது 20 நிமிஷம். நேற்று திருநெல்வேலியில் 20 நிமிஷம் பேசினாப்புல. 20 நிமிடம்னா 1 மணி நேரம் கூட நடந்தால் போதும். ஆனால் க்ரௌடை புல் பண்ணி நிப்பாட்டணும்ல, அதுக்கு இவங்க 3-4 மணி நேரம் தேவைப்படுது. இப்போ காலையில் ஒரு 12 மணிக்கு வராரு அப்படின்னா 8 மணிலேருந்து க்ரௌடை புல் பண்ணுறப்ப அந்த இடத்துலேருந்தே தேர்தல் ஆணையம் டயத்தை குறிச்சிருவாங்க. நீங்கள் கேட்டது 1 மணி நேரம், ஏன் 3 மணி நேரம் எடுத்துக்கிறீங்கன்னு கேட்பான். ஸோ 3 மணி நேரம் அனுமதி வேணும்னா சென்னை கூட வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை? தேர்தல் ஆணையம் யாரையும் அடக்கவோ ஒடுக்கவோ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸு ஒரே ரெகுலேஷன் தான். இந்த விஜய்க்கு மட்டும் தனி ரூல்ஸு, இந்த விஜய்க்கு மட்டும் தனி ரெகுலேஷன். அது ஆட்கள் வந்து எல்லா ரூல்ஸையும் மீறான், எல்லா ரெகுலேஷனையும் உடைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்க. ஆனால் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தளவில் எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸு ஒரே ரெகுலேஷன். ஏன் சென்னையில் மட்டும் 1 மணி நேரம், மற்ற இடங்களில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிக்கலாம் அப்படின்னா சென்னையில் திருமுனை கூட்டம் மட்டும் தான் கொடுக்கப்படுது. காரணம் சென்னையினுடைய போக்குவரத்து நெருக்கடி. இப்போ சென்னையில் விஜய் அவர்கள் வந்து வில்லிவாக்கத்தில் ஒரு ரோட்டில் நின்று பேசுகிறான்னு வச்சுக்கோங்க. அந்த ரோடு பரபரப்பான சாலையாக இருக்கும். 1 மணி நேரத்துக்கு மேலே அங்கே நின்னா மிகப்பெரிய போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு ஒட்டுமொத்த சென்னையும் முடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த தொகுதியே முடங்கிடும். ஒரு அண்ணா நகரில் ஒரு விஆர் மாலுக்கு ஆப்போசிட்லேயோ இல்லை வந்து அண்ணா நகர் சாலையிலையோ விஜய் அவர்கள் பேசுகிறார் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு மேலே அங்கே க்ரௌடு நின்றுட்டு இருக்கு. 3 மணி நேரம் 4 மணி நேரம் க்ரௌடை கூட்டுறாங்கன்னா ஒரு நாள் பாதிக்கப்படும். அதில் மிகப்பெரிய பொதுமக்கள், சாமானிய மக்கள், ஆம்புலன்ஸில் போகிறவன், பள்ளிக்கு போகிறவன், கல்லூரிக்கு போகிறவன், வேலைக்கு போகிறவன், தொழில் ரீதியாக போகிறவன், பொருளாதார ரீதியாகவே அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். 5 மணி நேரம் 6 மணி டிராஃபிக்ங்கிறது சென்னையில் வந்து பெரிய சிக்கல். அதனால தான் 1 மணி நேரம் கொடுக்குறாங்க. ஆனால் அதை அப்படியே மறைச்சிட்டு ஒரு மாற்று அரசியல், திமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்த கும்பல் வரும்போதே அப்பட்டமான பொய் சொல்லுது. அதாவது சோத்துல பூசணிக்காவை முள்ள மறைக்கலாம், ஒரு பூசணிக்காய் தோட்டத்தை மறைக்கலாமா? சென்னையில் கிடைக்காத அனுமதி திருநெல்வேலியில் எப்படி கிடைக்குது? சென்னையில் அடக்கிற ஆட்கள் ஏன் திருநெல்வேலியில் அடக்கல? இதே சென்னையா இருந்தா காபந்து முதலமைச்சர், கேர்டேக்கர் கவர்மெண்ட் முதலமைச்சர் முடக்கியிருப்பாரு. திருநெல்வேலியால விட்டுட்டாரு. திருநெல்வேலியும் அவர் முதலமைச்சர் தான்யா. திருநெல்வேலியும் அவருடைய காவல்துறை இருக்கு, தேர்தல் ஆணையம் இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. அப்ப அங்கேயும் அடக்க முடியல. அப்போதான் அப்பட்டமான பொய். இதுல என்னன்னா, ஒவ்வொரு கூட்டத்திற்கும் தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுக்குது. கடலூருக்கும் கொடுத்துருக்கு. கடலூர் இன்னைக்கு மஞ்சக்குப்பம், வடலூர் உள்ளிட்ட 3 இடங்கள்ல அனுமதி வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு நேற்று இரவோட இரவாக ரத்து பண்ணி விட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு என்னன்னா, சாலையில் வர முடியாது, சாலையில் வர்றதுக்கு அவருக்கு ரொம்ப சிக்கலாக இருக்குது. அப்போ ஒரு ஹெலிகாப்டரில் போய் இறங்க வேண்டியதானே? சேட்டட் ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு ஹெலிகாப்டரில் போக மாட்டாரா? அதிகபட்சம் ஒரு நாள் ஹெலிகாப்டர் வாடகையே வந்து 3 லட்ச ரூபா தானா. 3 லட்ச ரூபாய் ஹெலிகாப்டரில் போய் இறங்கலாமே. நீங்கள் அப்படியே உங்கள் வண்டி வந்து இதில் உட்காராதுங்க, என் வண்டியில் உட்காராதுங்க, நான் சொகுசு கார் தான் போவேன். திருநெல்வேலியிலேருந்து கடலூருக்கு ஒரு 5, அங்கே ஒரு 3, 8 மணி நேரம் ட்ராவலு. மாலையிலே முடிச்சிட்டாப்புல கூட்டத்தை தூத்துக்குடியில். அப்போ தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கோ இல்லை திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தாலும், ஏன் திருநெல்வேலியில் தங்கிட்டு எர்லி மார்னிங் ஃப்ளைட்டை பிடிச்சி, சேட்டலைட் ஃப்ளைட்டு தானேங்க, எப்போ நாளும் கிளம்புமே. நான் கூட தனி விமானத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். சேட்டலைட் ஃப்ளைட்டு தான், எப்போ வேணாலும் ஏறலாம், எப்போ வேணாலும். தூத்துக்குடி ஏர்போர்ட்லேருந்து இரவோடு இரவாக சென்னைக்கு போய் சென்னையில் நல்லா தூங்கிட்டு பட்டினப்பாக்கத்துலேயோ பனையூர்லேயோ படுத்து கிடந்துட்டு காலையில் நீங்கள் வந்து 10 மணிக்கு கிளம்பியிருந்தா கூட கடலூருக்கு வந்துருக்கலாமே. அப்போ ஏன் ரத்து பண்ணுறீங்க? க்ரௌடை புல் பண்ணணும். இவர் க்ரௌடு புல்லர்லாம் கிடையாது. விஜய்னா க்ரௌடு புல்லர் தான். 300 ரூபா கொடுத்து புல் பண்ணுவாப்புல. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க? ஒரு நாள் தளபதி வந்தால் அடுத்தடுத்த நாளில் பேச ஆரம்பித்தா அது வந்து மக்கள் மத்தியில் ரீச் இருக்காது. ஒரு நாள் வரணும், அது மறுநாள் ஃபுல்லாக நம்மளை பேசணும், மறுநாள் நம்ம வரணும், மறுநாள் ஃபுல்லாக பேசணும். அப்படி 10 நாளைக்கு பேசிக்கிட்டே இருக்கணும்னா நம்ம கேப் விட்டு அடிக்கணும். இப்போ 3 மாம்பழம் இருக்குது. முதல் மாம்பழத்தை சாப்பிடும்போது ருசி அதிகமாக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், வாவுங்க. 2வது மாம்பழம் சாப்பிடும்போது சூப்பர் நல்லாயிருக்கு. 3வது சாப்பிடும்போது என்ன கொஞ்சம் பிடிக்குத தக்கட்டும். இப்படிங்க வந்து ஒரு மாம்பழம் பிடிச்ச பழம் தான், எல்லாருக்கும் இனி பிடித்த பழம் தான், முக்கணியில் ஒன்று தான், சுவைமிக்கது தான். ஆனால் உடனே சாப்பிட்டா அது திகட்ட ஆரம்பிச்சிடும். சொல்கிறாங்கல்ல, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன மனித மூளையே ஒரு 20 நிமிடங்கள் தான் ஒருத்தருடைய உரையை கேட்க ஒரு பேச்சு 20 நிமிடம் தான் சாமானியருடைய உரையை கேட்க முடியும். ஒரு இன்டலெக்சுவல் லீடராக இருக்காரு, அவர் வந்து உலக அரசியலை உள்ளங்கையில் வச்சிருக்காரு, புதிய தகவல்களை பேசுறாரு, புதிய திட்டங்களை சொல்றாரு, மக்களுக்கு புரியும்படி எளிமையில கனெக்ட் பண்ற மாதிரி பேசுறாருன்னா மக்கள் கேட்பான். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுற சுவாரஸ்யமாக பேச்சை கொண்டு போகக்கூடிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. அண்ணாதுரை அவர்கள் இருந்தாங்க, கலைஞர் அவர்களோட சுவாரஸ்யமாக பேசக்கூடியவர். அப்போ வந்து நாவலர் நெடுஞ்செழியன், ஐயா காளிமுத்து அவர்கள், இப்போ வந்து ஐயா வைகோ இருந்தார், சுவாரஸ்யமான ஒரு பேச்சாளர். அப்படி பல பேச்சாளர் போல இன்னைக்கு வந்து உண்மையான மக்களுடைய கவனத்தை இருக்கக்கூடிய, எத்தனை மணி நேரம் பேசினாலும் சோர்வடையாத, மக்களையும் சோர்வடையாமல் பேசக்கூடிய ஒரு பேச்சாளர்னா அண்ணன் சீமான் இருக்காரு. 20 நிமிடம் தான் இவரால் அதிகபட்சமாக பேச முடியும். அதுக்கே வந்து 20 தடவை திரும்பி குனிஞ்சு பார்க்கணும்.
20 தடவை வந்து பார்த்து படித்து ரெஃபரன்ஸ் எடுத்து உடனே ரெஃபரன்ஸ் எடுக்கிறாருன்னா டக்குன்னு ட்ரோன் சார் கொண்டு போயிடுவாங்க. தெரியக்கூடாதுல்ல. அங்கே உடனே அவங்க டிவிக்கேன்னு கத்துவாங்க. நீ நல்லா கவனிங்க, விஜயனுடைய எல்லா கூட்டத்திலையும் இவர் துண்டு சீரை எடுத்த உடனே டக்குன்னு திருப்பிடுவாங்க கேமராவை, திருப்பி மக்கள்கிட்ட காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே வந்து அவங்க லியோ தாஸ் போட்டோ வச்சிருக்கிறது, அங்கிட்ட அவங்க வந்து ஏதாவது கூத்தடிக்கிறது, கும்பாலம் போடுறது, கொண்டாடுறது எல்லாத்தையும் காட்டிட்டு இருப்பாங்க. எவ்வளவு அவதூறுகள், அவங்களையும் தாண்டி இன்னும் சில பேர் இன்னும் நிறைய அவதூறுகள் எல்லாமே பரப்புனாங்க. இப்போ இந்த தலைவர்கள்லாம் சுவாரஸ்யமாக பேசுவாங்க. இவங்க தினம் பேசினாலும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு கருத்தை பேசுவாங்க. இப்போ அண்ணன் சீமானவர்கள் இருக்காங்கன்னா ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு புதிய கருத்தை பேசுறாரு. நீங்கள் 24 நாள் தொடர்ச்சியாக நடந்திருக்கு. ஒரு நாள் மாற்று மின்பெருக்கம், ஒரு நாள் கல்வி, ஒரு நாள் மருத்துவம், ஒரு நாள் வேளாண்மை, ஒரு நாள் மலை வளத்தை எப்படி காப்பேன், ஒரு நாள் நீர்வளத்தை எப்படி காப்பேன், ஒரு நாள் என்னுடைய பொருளாதாரத்தை எப்படி பெருக்குவேன், தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் எடுத்து பேசுறாரு. சமீபத்தில் எல்லைக்கு அப்படிங்கிற படத்தினுடைய அந்த ப்ரொமோ வெளியீட்டு விழாவில் அந்த படத்துடைய நாயகன் பிரதீப் ரங்கநாதன் சொல்றாரு, இந்த மாதிரி நாங்கள் வந்து பின்னாடி காட்சிகளை வந்து எல்இடி வச்சு போடுறதுக்கு காரணம் இன்ஸ்பயரே வந்து அண்ணன் சீமான் தான். அப்படி தேர்தல் பரப்புரைகளை சமீபத்தில் பார்த்தேன், அது எல்லாமே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவர் புதிய புதிய கருத்தை பேசுகிறாரு, மிகச்சிறந்த கருத்துக்களை பேசக்கூடியவர் அப்படிங்கிறார். அப்போ அது ஒரு நடிகருடைய கவனத்தை அது ஈர்த்திருக்கிறது. ஒரு பொது சமூகத்தில் கூடிய ஒருத்தர் கவனத்தை இருக்குதுன்னா மக்களுடைய கவனத்தை அது வெகுவாக ஈர்க்குது. அப்படி கவனத்தை ஈர்க்கக்கூடிய பேச்சாளர்கள், கவனத்தை கூடிய தலைவர்கள் தினம் பேசினாலும் மக்கள் ரசிப்பாங்க. விஜய் என்ன பண்றாரு, இந்த டேப் ரெக்கார்டை ஆன் பண்ணி விடுவாங்கல்ல, அப்படி ஆன் பண்ணி விட்டா அது ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். ஏஐ படத்தில் வடிவேல் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போயிருப்பாரு. அப்போ ஒரு பெரியவர் வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு இன் 1965 சுபாஷ் சந்திர போஸ் நானும் அப்படி இது பண்ணிட்டு இருக்கும்போது அப்படிமாரு அப்படிம்பாரு. அது மாதிரி சுவிட்சை ஆன் பண்ணி விட்ட ரெக்கார்டு மாதிரி பேசிட்டு இருக்காப்புல. ஒரே கருத்து 10 பெரம்பூர், திருச்சி கிழக்கு, பாண்டிச்சேரி, இப்போ நடந்த கூட்டம், வேட்பாளர் அறிவிப்பு, வேட்புமனு தாக்கல் எல்லாத்துக்கும் ஒரே தான். அந்த மக்கள் விரோத ஸ்டாலினா இல்ல இந்த மக்கள் விரும்புகிற இந்த விஜயா, அந்த அந்த டிவிகேவா இல்ல இந்த டிஎம்கேவா, அந்த ரெண்டு பேர் தான் போட்டி. ஒண்ணு இன்னொன்னு இவ்வளவுதான். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு பாட்டு, உங்க விஜய் நான் வர்றேன் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணதை அப்படியே ஒப்பிக்கக்கூடிய, உண்மையிலேயே சொன்னோம்னா ஒரு டேரக்டர் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் டேரக்டர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே நடிக்கக்கூடிய நடிகர்னு பல இயக்குனர் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே டேரக்டர் ஆர்டிஸ்ட். இப்போ டேரக்டர் யாருன்னா ஜானரகேசாமி. அந்த டேரக்டர் எழுதக்கூடிய ஸ்கிரிப்டை அப்படியே ஒப்பிக்கக்கூடிய நல்ல மனப்பாடம் பண்ணிட்டாப்புல. நீ கேட்டா கேட்கலனா போ, நான் ஒப்பிச்சுட்டு தான் போவேன்னு சொல்லி அடம்பிடிச்சு ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அப்போ இது என்னன்னா, தினமும் விஜய் பேசுறாரு, ஒரு நாளைக்கு 4 இடத்துல பேசுறாரு, 5 இடத்துல பேசுறாரு அப்படின்னா அவன் ரசிகனுக்கே போர் அடிச்சிடும். இது ட்ரெண்டாக மாறாது, சமூக வலைதளங்களில் வந்து எடுத்து போட முடியாது. என்னையா பேசிகிட்டு இருக்காரு, ஒன்று இப்பவும் அதை தான் பேசுகிறாரு. 8 கூட்டத்தில் பேசுறதுக்கு கண்ணன்னு கிடையாது. இப்போது அண்ணன் சீமான் அவர்கள்லாம் அவர்கிட்ட செய்தி இருக்குது, மக்களுக்கு கடத்துவார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக விமர்சனம் பண்ணியோ, திமுக தலைவர் எடப்பாடி விமர்சனம் பண்ணியோ, உதயநிதி ஸ்டாலின் வந்து எடப்பாடி விமர்சனம் பண்ணியோ, எடப்பாடி உதயநிதிக்கு கவுண்டர் கொடுத்தோ ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. இவரை அந்த பக்கம் இவனுக்கு யாரும் கண்டுக்கிறது இல்லை, யாரும் பேசுறதும் இல்லை. சரி, இந்த ஆட்டில் நீ இல்லை, ஓரமா போ அப்படின்றாங்க. நம்ம ஏன் போட்டு பொழந்துட்டு இருக்கோம்னா, இவ்வளவு பெரிய சோசியல் டஸ்ட் இருக்க தமிழ் சமூகத்தில், இந்த சோசியல் டஸ்ட்டை சரி செய்ய வேண்டியது நம்மளுக்கு கடமை. இது ஒரு பெரிய குப்பையான அரசியலாக இருக்கு. இந்த குப்பையான அரசியலை வீழ்த்த வேண்டியது நம்முடைய வரலாற்று கடமை என்பதனால ஒரு நடிகன்
சினிமாங்கிற ஆயுதத்தை மட்டும் வைத்துக்கொண்டு நான் சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஆசையோடு வருகிற பொழுது நாளைக்கு இன்னும் பல நடிகர்களுக்கு இந்த சிஎம் கனவு வந்துடக்கூடாது. மக்களுக்காக உழைத்து, மக்களுக்காக போராடி, மக்களுக்காக சொத்த பூரா வித்து அரசியல் செய்த மக்கள் களத்தில் பொது வாழ்க்கையில் இந்த தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டில் எதையுமே செய்யாம ஒரு சுயநலவாதி தன் மனைவி தன் மீது கொடுத்த விவாகரத்து வழக்கை கூட அரசியலுக்கு பயன்படுத்துகிற ஒரு அயோக்கியன், தன் மனைவி தன்னால் ஏற்பட்ட பாதிப்புனால, பொருளாதார இழப்புனால, மன உளைச்சல்னால, தான் இன்னொருவரோடு இருந்த அந்த காரணத்தால் மனைவி தெரிந்து கொண்டு விவாகரத்து கேட்டதை மனைவியை திமுக பயன்படுத்தின்னு சொல்றாங்க. பச்சை படுபாவி மனைவியை திமுக பயன்படுத்தின்னு சொல்றான். படு பாதகங்க அவன். இதை கேள்வியா கேட்டா நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம், உன் பொண்டாட்டி பிள்ளைகள் மாதிரி நல்லா இருப்போன்னு கேட்டா அவங்களுக்கு கொதிக்குது, கொந்தளிக்கிறான், நம்மளை நோக்கி கல்வி அனுப்புறான், அவதூறு பரப்புறான். அதாவது நான் விஜய் அவர்களை நோக்கி எழுப்பது என்பது உண்மையான செய்திகளின் அடிப்படையில், நீங்க எங்களை நோக்கி எழுப்பது அவதூறு அடிப்படையில். நீங்க பேசுவது அவதூறு, நான் பேசுவது ஆதாரமான தூறு. உன் அடித்துறையே கலங்க வைக்கிறேன். நான் என்ன விஜய் மனைவி பொய்யா இப்போ தமிழா பாண்டியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, விஜய் மனைவி லண்டனில் இருக்கு, விஜய் வந்து இந்த நடிகை கூட இருக்காரு, அப்படி என்னைக்கா நான் பேசியிருக்கேன்னா? நயினார் நாகேந்திரர்கள் திரிசா பற்றி பேசும்போது நான் கண்டிச்சேன், அதை இங்கே பேசக்கூடாது. ஆனால் கல்யாணத்துக்கு ஜோடி போட்டு கப்பல் கோல்ஸ் பண்ணீங்கல்ல, அப்போ தான் தூக்கி போட்டு மிதிக்கணும்னாலும் தோணுச்சு. என்னைக்கு நீ கோவாக்கு போகும்போது கூட சரி, ஒரு நடிகையோட அவர் போறாரு, ஃப்ரெண்டு, அவர் கொலீக்ஸு அப்படி தான் நம்ம விட்டோம், போயிட்டு போறாரு, அதெல்லாம் விமர்சனம் பண்ணாதீங்க. யார் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரும் போகக்கூடாது. மனைவி விவாகரத்து கேட்ட பிறகு அது பொது வழிக்கு வந்துருச்சு, அது அஃபிடேவிட் வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது பேசணும்ல. இப்போ ஒரு இன்டர்னலாக ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒத்து போய், விஜய் அவர்களும் சகோதரி சங்கீதா அவர்களும் ஒத்து போய் விவாகரத்து பண்றாங்க, மனம் ஒத்து விவாகரத்து பண்றாங்க. விவாகரத்துல எதையுமே மென்ஷன் பண்ணாம எனக்கு அவரோட மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு, ஒத்து வரலன்னு சொல்லி விவாகரத்து பண்றாங்க. இவரும் பரஸ்பரம் தனுஷ் அவர்கள் விவாகரத்து பண்ணாங்க, அப்புறம் சமந்தா விவாகரத்து பண்ணாங்க, ஏஆர் ரஹ்மான் விவாகரத்து பண்ணாரு. இப்படி எத்தனையோ நடிகைகள் விவாகரத்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் யாராவது பேசுறாங்களா? பேச வேண்டிய தேவை இருக்கா? விஜய் அரசியலுக்கு வந்ததுனால அவருடைய குடும்பத்தை பத்தி பேசல. அந்த விவாகரத்து வழக்கில் விஜயினுடைய மனைவி மென்ஷன் பண்ணது மன உளைச்சலுக்கு ஆளாகிருக்கிறோம். அதை நான் கேட்டா தாவேக்காவோட தங்கச்சிகள், சின்ன சின்ன பிள்ளைங்கள், வீட்டில் அது தாவேக்காவுடைய பெண்கள், நான் உண்மையிலே கேட்குறேன், உளமாற கேட்குறேன், ஒரு அண்ணனா கேட்குறேன், உங்க வீட்டில் உங்க அப்பா உங்க அம்மாவை அடித்து விரட்டிட்டு, உங்களையும் வீட்டை விட்டு விரட்டிட்டு, உங்க அண்ணனை தூக்கி ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டு, ஒத்த ரூபா காசு கூட உங்க குடும்பத்துக்கு கொடுக்காம உங்க சொந்தக்காரங்களை யாரையோ சேர்த்துக்கிட்டு நீங்க வர்ற ஒரு கல்யாணத்துக்கே உங்க முன்னாடி வந்து நின்னா உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? வலிக்குமா வலிக்காதா? உடனே ஒரு பொண்ணு கேட்டிருக்கு, இந்த மாதிரி ஒரு நடிகையை காதலிச்சு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுனா உங்களுக்கு வலிக்காதான்னு கேட்டிருக்கு. அது ஒரு பொய் வழக்கு. சீமானவர்களுக்கு திருமணம் முடிந்து 2 பிள்ளைகள் இருக்கு. 2009க்கு முன்னாடி பிரேக்கப் ஆன ஒன்றை பொய்யாக பணத்திற்காக புகாரை கொடுத்து, அந்த புகாரை அந்த பொண்ணே அந்த நடிகையை வாபஸ் வாங்கி, திருப்பி 23 கொடுத்து 23 வாபஸ் வாங்கி, அரசியலுக்காக அந்த நடிகையை வச்சு அண்ணன் சீமானை வீழ்த்த நினைப்பதும், விஜய் அவருடைய மனைவி நீதிமன்றத்தில் போய் நிற்கிறது ஒன்றா? அதாவது மனசாட்சியோட பேசணும். நம்ம வந்து மனசாட்சியோட பேச, மனச்சான்றோடு பேசுகிறேன். என் வீட்டில் என்னுடைய தங்கச்சியை, என்னுடைய மச்சனை, இல்லை என் தங்கச்சியை கட்டின கணவர் இந்த மாதிரி விவாகரத்து பண்ணிட்டா நான் என்ன ரியாக்ட் பண்ணுவேனோ அதைத்தான் நான் சங்கீதா விஷயத்திலையும் பண்ணுறேன். இதில் விஜயை வச்சு சங்கீதா வச்சு விஜயை வீழ்த்தணும், சங்கீதா வச்சு விஜயை அசிங்கப்படுத்தணும் அப்படிலாம் இல்லை. விஜயனுடைய மனைவி, பிள்ளைகள், மகள் என்ன மன உளைச்சல இருப்பாங்க என்ற மனநிலையிலும் தான் நம்ம பேசுகிறோம். இது வரைக்கும் வந்து 5-6 வருஷமாக அவரை பற்றி எவ்வளவோ காசிப்ஸோ இல்லை வந்து செய்திகளோ வந்திருக்கு. அது அவருடைய பர்சனல், அப்படி தான் நம்ம கடந்து போகிறோம். ஆனால் அந்த பர்சனல் அவங்க மனைவி புகார் கொடுத்துட்டா அது பர்சனல் கிடையாது, அது பப்ளிக் ஆகிடுது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் குறித்து விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு, சவுசங்கரே வச்சாரு. ஆனால் உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா ஸ்டாலின் போய் ஒரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியோ, உதயநிதி ஸ்டாலின் இப்படி நடந்து கொள்றான்னு சொல்லி நீதிமன்றம் போயிருந்தா நம்ம யார் பக்கம் நிற்கணும்? கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் பக்கம் தான் நிற்கணும். அதுதான் சரி. ஆனால் அவங்க சொல்லாமல் நம்ம பேசுறது போது அதுக்கு பேர் தான் அவதூறு. இப்போ விஜய் அவர்களை பற்றி விஜயனுடைய மனைவி சங்கீதா அவர்கள் சொல்லாம நாம பேசியிருந்தா விஜய் சொல்வது போல அது அவதூறு. உங்க மனைவி சொல்றது அவதூறு கிடையாது, ஆதாரமானது. ஆனா உங்க மனைவியவே திமுக ஏற்கிறேன்னு சொல்றீங்களே, அப்ப நீங்களா எங்க சொல்ல மாட்டீங்களா? ஸ்டார்ட்டை பேசுனா சாட்டைக்கு திமுக கலந்து பணம் வருது, சீமான் பேசுனா சீமானுக்கு திமுக கலந்து பணம் வருது. இப்போ உங்க மனைவிக்கும் திமுக கலந்து பணம் வருதுன்னா நீங்க உங்க மனைவிக்கு பணம் கொடுக்கலையா? திமுக தலைவரை விட உதயநிதி ஸ்டாலினை விட உங்ககிட்ட தான் கோடி கோடியா பணம் இருக்க.
நீங்க தான் கேரியருடைய உச்சமாச்ச. எல்லா வசதியான வாழ்க்கையும் விட்டுட்டு வர்றீங்களே, அந்த வசதியான வாழ்க்கையை உங்க மனைவிக்கு கொடுத்திருந்தா, உங்க கூட இருக்கிறவங்க வச்சு உங்களை பழிவாங்க பார்க்குறாங்களே, உங்க கூட இருக்கிறவங்களை எப்படி அவங்ககிட்ட கொடுத்தீங்க? உங்க கூட இருக்கிறவங்களை எப்படி அவங்ககிட்ட போனாங்க? உங்க கூட இருக்கிறவங்களை எப்படி நீங்க விட்டு கொடுத்தீங்க? உங்க மனைவி மீது நீங்க பேரன்பை, பெரும் பாசத்தை எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படி அடுத்த ஆள் பயன்படுத்த முடியும்? எதிர்கட்சி, நீங்க நேரடி எதிர்க்கிற கட்சி உங்க மனைவியை பயன்படுத்துதுன்னா நீங்க எப்படிங்க அந்த விட்டு கொடுத்தீங்க? எப்படிங்க விட முடிஞ்சது? எப்படிங்க உங்களை விட்டு போனாங்க? அந்த அளவுக்கு நீ கொடூரமான ஆளா இருந்திருக்கியா? உங்களை எதிரியாக மாற்று அளவுக்கு உங்க மனைவிக்கு நீங்க என்ன துரோகத்தை பண்ணீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு விஜய்கிட்ட பதில் இருக்கா? இந்த விஜய்க்கு மட்டும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போடுறாங்கன்றாப்ல. தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டில் வந்துருச்சு தமிழ்நாடு. எந்த கட்சி தலைவருக்கும் இப்படி போட்டது கிடையாது. விஜய்க்கு ஒரு ரெகுலேஷன்ஸை போட்டிருக்காங்க. நாளைக்கு காரைக்குடி வர்றாப்லையா, காரைக்குடி முழுக்க எல்லா மரங்களையும் தகரத்தை வச்சு மூடியிருக்காங்க. எல்லா மரத்தையும் தகரத்தை வச்சுருக்காங்க. ஏன்? இந்த பெருச்சாளி, இந்த அணில் வகை சைஸ் பெருச்சாளி இருக்குல்ல, இது பூரா ஏறி மரத்தை பூரா உடைச்சிடும். காரைக்குடி இயற்கையான ஊர், சிவகங்கை மாவட்டத்திலே அதிக செழிப்பான ஊர். கொஞ்சம் மரங்கள் நிறைய இருக்குது. அது முன்னோர்கள் நட்டு வச்சுட்ட மரம். அந்த நகரத்தார்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வச்சுட்டு போன மரம். அதை பூரா உடைச்சி இப்போ காரைக்குடி நகரத்தை தகரத்தால் முடியிருக்காங்க. தகரத்தார் ஊர்னு சொல்கிற அளவுக்கு இதை ஆக்கிட்டாங்க. நகரத்தார் வாழ்ந்த கூட இப்ப தகரத்தால மூடி வச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க பார்த்தா எல்லா பக்கம் பார்த்தா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வச்சு மூடி வச்சிருக்காங்க. ஏன்? இவன் வந்தா மரத்துல ஏறுவான், இவன் வந்தா டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுவான், இவன் வந்தா மரக்கலையில் ஒடிச்சு போடுவான், மரத்திலிருந்து கீழே விழுந்து அடிபட்டு அதுல ஒரு ஸ்டாம்பேட் ஏற்படக்கூடாது, கூட்ட நெருக்கடி ஏற்படக்கூடாது என்பதற்காக இவன் கூட்டத்தை கூட்டுவாங்கிறது போலீஸ் கணிச்சிருச்சு. கூட்டத்தை கூட்டுவாங்கிறது ஐஎஸ் எடுத்துருச்சு. தமிழ்நாடு முழுக்க அந்த கிரௌடை கூட்டு வராங்க. எல்லாமே வெளியூர் ஆட்கள், கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டமாக இருக்குது. கட்டுக்கு அடங்காத கூட்டம் இல்லை, கட்டுப்படுத்த முடியாத கூட்டம். கட்டுக்கடங்காத கூட்டத்திற்கும் கட்டுப்படுத்த முடியாத கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கட்டுக்கடங்காத கூட்டம் தன்னெழுச்சியா கூடுவது. முத்துராமலிங்க தேவருக்கு வந்து தன்னெழுச்சியா வந்துச்சு. வ.உ. சிதம்பரனாருக்கு வந்து தன்னெழுச்சியா வந்துச்சு. அண்ணாதுரை அவர்களுக்கு தன்னெழுச்சியா வந்திருக்கு. எம்ஜிஆர் அவர்களுக்கு இரவு முழுக்க காது கிடப்பா தன்னெழுச்சியா வந்துச்சு. இப்போ அண்ணன் சீமானவர்கள் இந்த இடத்துல பேசுறான்னு சூரட்டி அடிச்சு ஆட்டம் பண்ணா தன்னெழுச்சியா கூடும். இது தன்னெழுச்சி கூட்டம் கிடையாது, தற்குறி எழுச்சி கூட்டம். ஏன் இதை தற்குறி கூட்டம்னு சொல்றோம்னா, தற்குறிகள். ஏன் தற்குறிகள் அப்படின்னா, நீங்க சமூக அக்கறை எதுவும் இல்லாம, பொது அக்கறை எதுவும் இல்லாம, தன்னை பற்றியும் அக்கறை இல்லாம, எந்த குறிக்கோளும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அது தற்குறி கூட்டம். தன்னை பற்றியும் அக்கறை கிடையாது, சமூகத்தை பற்றியும் அக்கறை கிடையாது, அரசியல் விழிப்புணர்வும் கிடையாது, எதுவுமே தெரியாதுங்க. நேற்று திருநெல்வேலியில கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரு 4 சாக்கில் பான்பிராக்கு, குட்கா, மட்கா, கணேஷ், போயலை, எல்எஸ்டி ஸ்டாம்பு, கண்ட போதைப் பொருட்கள், சரக்கு பாட்டில் கொண்டு கூட்டத்துக்கு வந்திருக்கான். இவ்வளோ பெண்கள் நிற்கிறாங்க, இவ்வளோ பெண்கள் வர்றாங்க அந்த கூட்டத்துக்கு. அந்த கூட்டத்துக்குள்ளே இவன் போய் போதைப் பொருளை பயன்படுத்துகிறான்னா அவன் என்னென்னாலும் செய்வான் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் இது. ஒரு சமூக அழுக்கு. ஆனால் எங்கள் அண்ணன் ஹிமாயின் அடிக்கடி சொல்லுவார், தமிழ்நாட்டில் தேவர் எவ்வளோ இருக்காங்க, தேவேந்தர் எவ்வளோ இருக்காங்க, இஸ்லாமியர் எவ்வளோ இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, ஏன் ஆடு மாடு கோழி குறி கூட எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம்டா. ஆனால் தமிழ்நாட்டில் தற்குறி எவ்வளோ இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருந்துச்சு. அப்போ தான் பொத்துன்னு ஒருத்தன் விழுந்தான், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தற்குறிகளை பூரா கணக்கில் சொல்லிட்டான். தமிழ்நாட்டில் இவ்வளோ தற்குறிகள் இருக்குது. இந்த தற்குறிகளை பெற்றெடுத்த அம்மா அப்பாக்களை நினச்சி தான் நான் ரொம்ப வேதனைப்படுறேன். உங்கள் வீட்டில் உங்கள் பையன் எந்த விதமான ஒரு புரிதலும் இல்லாமல் நேரத்தெல்லாம் திருநெல்வேலியில் ஒரு பைக் விடுது, 16 பேர் பொத்துன்னு விடுறான். எவனுமே ஹெல்மெட் போடலை, கீழே விழுந்து செத்துருப்பானுங்க. 16 ஆக்சிடென்ட், நேற்று மட்டும் 16 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இவங்க வீட்டிலாம் அவங்க அப்பா அம்மாலாம் எப்படி இதை அணுகுறாங்க? இல்லை வீட்டு சொல்லிட்டு வரானுங்களா, இல்லை சொல்லாமல் வரானுங்களா, எங்கேருந்து வரானுங்க? அப்போ முழுக்க இது என்னன்னா ஒரு தற்குறி கூட்டம். இந்த தற்குறி கூட்டத்துக்கு ஏன் இது தற்குறினா, இங்கே இருக்க எல்லாமே தற்குறி. அதிமுகவில் 30 வருஷம் பயணித்தவர், 9 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், 9 முறை. ஒரு மூத்த அரசியல்வாதி, மரியாதைக்குரிய ஐயா செங்கோட்டையன் அவர்கள் விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க, இங்கே விசில் அடிங்க அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல.
விசில் சின்னத்தை வச்சு ஊதுங்க, சளி தொல்லை போயிருங்கிறாரு. செங்கோட்டையன் எம்டி பீடியாட்ரிஷன் போட்டுக்கோங்க, குழந்தை நல நிபுணர். செங்கோட்டையன் மார்பு சளி நீக்குபவர், செங்கோட்டையன் எம்பிபிஎஸ் டிடிசிபி அப்படின்னு போட்டுக்கோங்க. என்ன அது, விசில வச்சு ஊதுனா சளி போயிருமா? ஒரு அம்மா பேசியிருக்கு, ஏண்டா மருத்துவர்கள் வந்து இவ்வளவு ஹாஸ்பிட்டல் திறந்து வச்சுருக்காங்க, சளி தொல்லையை போக்க முடியல. சளி தொல்லை போகணும்னா நல்ல துளசி சாப்பிடணும், தூதுவளை சாப்பிடணும், பாலில் வந்து மிளகு பூல் போட்டு சாப்பிடணும், நல்ல நாட்டுக்கோழி ரசத்தை குடிக்கணும். சளி தொல்லை போகணும் அப்படின்னா நல்ல டஸ்ட் அலர்ஜி இல்லாமல் இருக்கணும், சுத்தபத்தமாக இருக்கணும், பனிக்காலங்களில் வெளியே போடுறது, ஐஸ் சாப்பிடக்கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, இது மாதிரி சொல்லலாம். இல்லை சளி பிடிச்சிருச்சு, சளி போகணும்னா எவ்வளவோ வழிகள் இருக்குது. ஒரு பெரிய மனுஷன், ஏன் உங்கள் வீட்டில் உங்கள் பேரம்பேத்திக்கெலாம் சளி தொல்லை ஏற்பட்டுச்சு, செங்கோட்டையன் பேரம்பேத்திக்கு, விசில் வச்சு தான் ஊதுவீங்களா? மாத்திரை போட மாட்டீங்க, பேரஸ்டமால் மாத்திரை சிறப்புலாம் குடிக்க மாட்டீங்க, விசில் வச்சு தான் ஊதுவார். செங்கோட்டையனுக்கு சளி பிடிச்சிருச்சு, செங்கோட்டையன் அப்படின்னு கையை மடக்கி மடக்கி ஊதிட்டு இருப்பாரு போல. எங்க வரிய பயலுக்கு சளியா இருக்குமா, டாக்டர்கிட்ட காட்ட போறோமா? ஏன் விசில வச்சு ஊத சொல்றாளே? அவன் மூஞ்சில ஊத சொல்லுங்க, விசில பிள்ளைக்கு விசில ஊதுனப்ப சளி போகுதுமாக்கு, டாக்டர்கிட்ட காமிச்சா தானே போகுது. இப்ப அப்படித்தானே சொல்றாங்க, அதனால விசில வச்சு ஊதுங்க. பாருங்க, குழந்தைகளுக்கு எல்லாம் சளி பிடிச்சுன்னு சொன்னா விசில வச்சு ஊதுனா சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு அடி முட்டாள்கள் எல்லாம் இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல. நான் கூட நினைச்சேன் செங்கோட்டையன் சார என்ன இப்படி வந்து அதிமுக இருந்து விளக்கிட்டான்னு சொல்லிட்டு, இப்பதான் தெரியுது அடி முட்டாள்களை எல்லாம் விளக்கிருக்கிறா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நாங்கெல்லாம் தெளிவானவோ, விசில வச்சு ஊதுனாத்தே சளி போங்கிறலாம் நாங்க போயக்க மாட்டோம், டாக்டர்கிட்ட போயிருவோம். இந்த மாதிரி விசில் வச்சு ஊதுனா குழந்தைகளுக்கு சளி சரியா போங்கிறத எத்தனை டாக்டர்கள் வரவேற்கிறீங்கிறது எனக்கு தெரியல. ஆனா உங்க தற்கொலை எல்லாம் அண்ணன் சொல்லிட்டாரு, விசில வச்சு குழந்தையெல்லாம் கொடுத்து சளி பிடிச்ச குழந்தையெல்லாம் இறந்துற போகுது, 51 இருக்கட்டும், 501 ஆக்கிப்படாதீங்க. இந்த மாதிரி அறிவு சார்ந்தவர்கள் எல்லாம் இருக்க போகும்போது சிந்திச்சு பாருங்க மக்களே. இவருக்கெல்லாம் 9 முறை கோபிச்செட்டிப்பாளையத்துல ஓட்டு போட்டு மக்கள் எம்எல்ஏவாக 2 முறை அமைச்சராகிருக்காங்க. 2ம் இவரெல்லாம் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க. விளங்கி இருக்குமா பள்ளிக்கூடம்? யோ, விசில் எடுத்து ஊதுங்கிறான், அது தெர்மாக்கோலை தூக்கி ஆத்துக்குள்ள போட்டதை விட மோசமானது. விசில வச்சு ஊதுனா சளி போயிடும்னு ஒரு பெரிய மனுஷன் சொல்றான், அதுல 4 பேர் கை தட்டுறாங்க. இவர் தான் சொன்னாரு, பெரியவங்க காதுல, குழந்தைங்க காதுல, படுத்துக்கவங்க காதுல போய் விசில ஊதாதீங்க, ஓட்டு போயிரும்னு இவர் தான் சொன்னாரு. இப்ப இவரே சொல்றாரு விசில ஊதுங்க சளி போயிரும்னு. சளி எப்படி விசில் ஊதுனா போகும்? விஜய் சொல்றாப்ல ஒவ்வொரு கூட்டத்திலையும், இது எலெக்ஷன் இல்ல, இது மத்தவங்களுக்கு தான் எலெக்ஷன், எனக்கு எமோஷன் அப்படிங்கிறாரு. இது எமோஷன் இல்ல, விஜய்க்கான ப்ரமோஷன். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து